பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தமிழ்நாடு செழிக்கும். ஜீசஸ் இஸ் குட், டுடே இஸ் குட். இன்று நல்ல எண்ணம். ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமான எண்ணங்கள் தேவை. எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நம்முடைய ஆவியில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஆவியில் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், நம்முடைய ஆவியுடனே கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மாற்றம் இல்லை? நம்ம ஒரு கிறிஸ்தவனாக பல ஆண்டுகளாக இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனுக்காக கொடுக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் சிக்கல்களையும் நான் ஏன் பார்க்கிறேன், அனுபவிக்கிறேன் என்ற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு இருக்கும். எங்கே நாம் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நாம் ஒரு புது சிருஷ்டி என்பது உண்மைதான், சர்வ வல்லமுள்ள தேவனே நம்முடைய ஆவியோடனே கூட இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய மனதை நாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. உன் ஆத்துமாய் வாழ்கிறது போல, உன் மனம் வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து செழித்து இருப்பாய். இப்போ நம்முடைய மனதை வாழ வைக்க வேண்டிய தீர்மானம் தேவனுடைய பிள்ளைகளுடைய கையில இருக்கு. அல்லேலூயா. உங்கள் மனதை சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். வாழ்க்கையில அநேக காரியங்கள் நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். காண்கிற மண்டலத்துல இந்த பிரச்சனை இந்த நபரால் வருகிறது, இந்த பிரச்சனை அந்த நபரால் வருகிறது, என் குடும்பத்தினால் அந்த பிரச்சனை, எனக்கு வேலை சரியில்லை அதனால அந்த பிரச்சனை, எனக்கு கணவர் சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு பிள்ளைங்க சரியில்லை, இல்லை நான் இந்த ராஜபுரத்தில் பிறந்தது சரியில்லை, நான் வேற எந்த ஊர்லயே பிறந்து நல்லா இருந்திருக்கோம். இப்படி என்று நாம் காண்கிற மண்டலத்திலேயே பிரச்சனைக்கு தீர்வை பார்க்கிறோம். ஆனால் பிசாசுடைய பொய் எங்க இருக்கு தெரியுமா? உங்கள் மனதில். நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரியமே உங்க மனசு தான். உங்க மனசுல என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. உங்க மனசுல எதை நான் அதிகமா சிந்திக்கிறேன்? நீங்கள் பற்றாக்குறையே, ஐயோ பணம் எனக்கு இல்லை, பணம் காணவில்லை, என் கையில பணமே இல்லை, என் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனை தான், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் அந்த பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டுதான் இருக்குமே தவிர தீர்வு கிடைக்காது. ஏனென்றால் நீ எதை எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அப்படியாகவே நீ மாறி விடுகிறாய். நீங்க சொல்றீங்க, இல்ல பாஸ்டர் நான் என் பிரச்சனையை நான் அனுபவிக்கிறேன், என் பிரச்சனையை நான் சந்திக்கிறேன், நான் அதை சொல்லாம நான் எதை சொல்ல அப்படின்னு கேட்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை எண்ணுவாய் என்றால், அதை சிந்திப்பாய் என்றால், அதை பேசுவாய் என்றால் அது உன்னுடைய தோட்டத்துல இன்னும் கொஞ்சம் நிலை செய்யற வளர்க்கிற. உன் நினைவு எப்படியோ அப்படியே நான் பிரச்சனையே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், பிரச்சனையே பேசிக்கொண்டிருக்கிறேன், அப்படியே நம்ம மாறிவிடுவோம். பிரச்சனை இன்னும் சிக்கலாக தான் மாறும். ஐயோ அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம்னா நீங்கள் அதையே எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இரவு பக்கமாய் உங்களுடைய சிந்தனை என்னன்னா, போன ஒரு நபரை நீங்க சந்தித்த உடனே உங்க இதயத்திலிருந்து சொல்றீங்க, ஐயோ இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்றால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். பிரைஸ் லார்ட். ஒரு பாஸ்டருக்கு ஒரு நபர் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் எழுதி இமெயில் அனுப்பினாராம். பாஸ்டர் என்னோட பிரச்சனை இப்படிலாம் இருக்கிறது, என்னோட பிரச்சனை இந்த காரியத்தினால நான் மிகவும் சோர்ந்து போயிட்டேன், நான் நல்லா இருந்தேன், இப்போ என் கையில் பணமே இல்லை, என் குடும்பமே இப்போ சரியில்லாமல் போய்விட்டது, என்னுடைய எண்ணங்கள் சரி, எனக்கு வாழையே பிடிக்கலன்னு சொல்லி அவருடைய பிரச்சனை எல்லாம் எழுதி இமெயில் அனுப்பினாராம். உடனே அந்த பாஸ்டர் அந்த இமெயிலை அவருக்கே அனுப்பினாராம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இப்படியாகவே வடிவமைக்கின்றீர்கள். உங்க வாழ்க்கை எது என்றால் நீங்க இப்ப எழுதி வைத்திருக்கீங்களா, அதுதான் உங்க வாழ்க்கையாக மாறும் நீங்க விரும்புகின்றீங்களா அப்படின்னு கடைசி ஒரு வரி மட்டும் எழுந்தாராம். இல்ல பாஸ்டர் நான் இந்த பிரச்சனையோடு நான் வாழ நான் என்ன செய்யல, விருப்பம் இல்லை, எனக்கு பிரச்சனையை கூட சொன்னேன். இல்லை, நீங்கள் அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க எப்படி எண்ண வேண்டும்? நீங்க எப்படி விரும்புகின்றீர்களோ அதை எண்ணுங்கள். அல்லேலூயா. என் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. என் கணவர் மிகவும் கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. என் மனைவி எனக்கு சந்தோஷமாக இருக்கிறார், என் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், என் வீட்டில் வியாதி இல்லை. எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை எண்ணுங்கள். ஏனென்றால் நீங்கள் சிந்திக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையின் அழகான படம். அல்லேலூயா. உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்ட எண்ணங்களை நீங்கள் நிகழ்காலத்தில்
என்று சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக நான் சொல்ல திரும்ப சொல்றேன். கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட நிலையை எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அதாவது ஆண்டவர் சொன்னார், முந்தினவை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய மனதுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நான் பைக்கில் வந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த ராஜ்யங்களையுமே மகிழ்ந்து களி கூற போகிற நாட்கள். அல்லேலூயா. ராஜபலையுமே ரட்சிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஓ, மிகப்பெரிய கூட்டம் அறுவடை இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இங்கே வந்து இந்த உடனே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்போது நம்முடைய எண்ணத்தை வாக்குத்தத்தத்தின் வடிவிலே அற்புதமான வார்த்தையினாலே நாம் எண்ணங்களை மாற்றப் போகிறோம். பாருங்கள், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கு. உங்கள் கண்களை இந்த வசனத்தின் மேல நடுப்பகுதியை கவனிங்கள். மகிழ்ந்து களிக்கு. நீ மகிழ்ந்து களிக்கு. இல்ல பாஸ்டர், என்னால் மகிழ்ந்து களி கூறும்படி நான் சூழ்நிலையில இல்லை. நான் இப்போது எதிர்மறையான எண்ணங்களில் இருக்கிறேன். வியாதியை நான் பார்க்கிறேன், பற்றாக்குறையை பார்க்கிறேன், குடும்ப சண்டையை நான் பார்க்கிறேன், பிரச்சனையை பார்க்கிறேன். மகிழ்ந்து களி கூறும்படியான இடத்துல நான் இல்லை அப்படி நீங்க நினைப்பீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களால உங்க வாழ்க்கையில என்னைக்கும் மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஹலோ, பிரைஸ்லா. இல்ல பாஸ்டர், என்னால் மகிழ்ச்சி இருக்க முடியாது. எனக்கு இன்னும் சூழ்நிலை மாறலையே, இன்னும் பிரச்சனை மாறலையே, நான் எப்படி களி கூற முடியும்? இங்கதான் பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற பொய். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் கட்டளையா சொல்றார், நீ மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. ஐயோ, என்ன எப்படி? அப்படி சரி, உங்களை மகிழ்ச்சியாக்குவது எது என்பதை கண்டுபிடிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் இருந்துச்சுன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அதை எழுதுங்கள். அல்லேலூயா. அதை விசுவாசிங்கள், அதையே பேசுங்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குற காரியங்கள் எது? எனக்கு நிறைய பணம் வேண்டும். அல்லேலூயா. நான் நிறைய ஆண்டவருக்காக கொடுக்கணும். அதை எழுதுங்கள். அல்லேலூயா. என் குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம் வேண்டும். அதை எழுதுங்கள். என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும். அதை எழுதுங்கள். திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படணும். அதை எழுதுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க தீர்மானம் எடுக்க வேண்டிய இடம் எது என்றால் உங்களுடைய எண்ணம். பாருங்க, அநேக நேரங்கள் விசுவாசத்துடைய மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை நான் பார்க்கிறேன் கிறிஸ்தவ வட்டாரத்தில். நான் ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்கள், நான் தவறான கிறிஸ்தவர்கள் சொல்லல, ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்தை தேடுகிற நல்ல கிறிஸ்தவர்கள். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சிருப்பான். எப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் என் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டேன், நான் பட்ட ஒவ்வொருத்தரும் நீங்களாம் பட்டிருக்க மாட்டீங்க, நான் ரொம்ப பாடுகள் வழியா வந்தேன், இதையே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். இது பிசாசுடைய பொய். அதை முந்தினவே என்ன செய்யாத. இப்போது உன்னுடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் நீ எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றால் அதுதான் கூடும். அப்ப எது கூடணும்? எனக்கு மகிழ்ச்சி கூடணும், சுகம் கூடணும், ஐஸ்வர்யம் கூடணும், வெற்றி கூடணும், சமாதானம் கூடணும், சந்தோஷம் கூடணும், தைரியம் கூடணும். அதை எண்ணு. அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன விருப்பம்? ஆண்டவரே, ராஜவிடத்துல கொரோனா இருக்கக்கூடாது, அதை எழுது. அல்லேலூயா. எங்க மாவட்டத்துல கொரோனா இருக்கக்கூடாது, அதை எழுது. தமிழ்நாடு செழிக்கட்டும், அதை எழுது. அல்லேலூயா. என் வாழ்க்கை செழிக்கட்டும். இதை நீங்க தான் உங்கள் மனதிலே தீர்மானம் எடுக்கணும். உங்க மனதை நீங்கள் மகிழ்ச்சியாக வைக்க முடியும், அதே நேரத்தில் உங்கள் மனதை துக்கமாக வைக்க முடியும். ஆனா நீங்க தான். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. உங்க மனதை நீங்க மாற்ற முடியும். பார்க்க, ஒரு மனிதன் துக்கத்தோடு இருக்கானா அவன் உடனே சொல்லுவான், கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. அல்லேலூயா. உடனே போய் என்ன செய்யலாம்? ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கலாம். இது ஒரு சாதாரண ஒரு மனிதனை சொல்றேன். உடனே டீ குடிச்சு ஒரு நண்பர்களை சந்திக்கிறான். அவன் துக்கமா, வீட்டில் அவன் துக்கமா இருந்தது உண்மைதான். ஆனா மனதை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு முயற்சியை செய்து விடுகிறான். அல்லேலூயா. இப்போது கூட பாருங்க, நீங்க காலையில இருந்து நீங்க காலைல வீட்டிலே தூங்கி கொண்டு இருக்கலாம்.
ஆனா நீங்கள் மனதை மாற்றுக்கு ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க. அல்லேலூயா. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இப்போது ஒரு வசனம் உங்கள் மனதுக்குள் வருகிறது. தேசமே நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களிக்கிறது, உன் எண்ணத்தை உன்னால் மாற்ற முடியும் என்ற ஒரு வசனம் வருகிறது. அல்லேலூயா. உங்கள் எண்ணத்துக்கு எஜமான் நீங்க தான். அல்லேலூயா. நான் தான். எஸ், நீங்க தான். நீங்க தான். அப்படி என்றால் நான் என் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற தவறான எண்ணங்களை, வேதனையான எண்ணங்களை, தோல்வியான எண்ணங்களை நான் மாற்றி அமைக்க முடியுமா? முடியும். அல்லேலூயா. நீங்க ஒரு எஜமான். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வந்தான். அவன் தன்னுடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டிருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துல வந்து சொன்னான், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும் போதும், ஏனென்றால் நான் ஒருவனை வா என்றால் அவன் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகின்றான், ஒருவனை இதை செய் என்று நான் சொன்ன அதை செய்கிறான். கம், கோ, டு. அல்லேலூயா. உங்கள் மனதை நீங்கள் ஆளுகை எடுக்க முடியும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால துக்கமான எண்ணமே என்னை விட்டு வெளியே போ. வறுமையின் எண்ணமே, கையில் காசு இல்லை என்று சொல்ல வைக்கிற எண்ணமே வெளியே போ. பயத்தின் எண்ணமே வெளியே போ. கவலையின் எண்ணமே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. வியாதியை குறித்து இருக்கிற பயம் உணர்வே என்னை விட்டு வெளியே போ. இப்ப வா சொல்லுங்க. ஐஸ்வர்யமே மனதுக்கு வா. ஓ சுகமே மனதுக்கு வா. வெற்றியே மனதுக்கு வா. தைரியமே மனதுக்கு வா. ஓ பணமே மனதுக்கு வா. உற்சாகமே மனதுல வா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆவியிலே நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை. நாம் சகல துறைதனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக அவருக்குள் நாம் பரிபூர்ணமா இருக்கிறோம். நம்முடைய ஆவியுடனே கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறான். எல்லாம் உண்மை. இது எப்படி இருக்குன்னா வற்றாத ஒரு கிணறு. அல்லேலூயா. இந்த ஆவியின் நிலை எப்படின்னா வற்றவே முடியாது. பஞ்சம் எத்தனை பஞ்சம் வந்தாலும் அந்த கிணற்றில் தண்ணி மற்ற என்ன செய்யாது, வற்றி போகாது. அப்படிப்பட்ட ஒரு கிணறு இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களை அந்த கிணற்றை சுற்றி ஏராளமான தோட்டங்கள், நிலங்கள், உங்களுடைய சொந்த நிலங்கள் தான் இருக்கு. அல்லேலூயா. இப்பொழுது அந்த கிணற்றிலிருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு பம்பு செட் ரூம் இருக்குது. அல்லேலூயா. நல்ல ஒரு விலை உயர்ந்த அந்த எவ்வளவு தண்ணியும் ஒரு நேரத்துல மேல கொண்டு வரக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு மிஷினை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி அந்த பம்ப் செட்ல வச்சிருக்கீங்க, அந்த ரூம்குள்ள வச்சிருக்கீங்க. சுவிட்சை போட்ட உடனே தண்ணி என்ன செஞ்சு தொட்டிக்கு வந்துவிடும். அல்லேலூயா. தொட்டிக்கு வந்த தண்ணியில நீங்க வாய்க்கால வெட்டி வச்சிருக்கலாம். ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் விரும்புகிற ஒரு காய்கறியோ இல்ல பயிர்களோ நீங்கள் பயிரிடலாம். இப்படிப்பட்ட இடத்துல ஒருவன் அந்த தண்ணி வற்றாத தண்ணி தான், ஆனா அதை பயன்படுத்தாம இருக்கிறான். அல்லேலூயா. இப்போது அந்த கிணற்றுக்கு தண்ணி மேல வரணும்னா அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த மோட்டரை ஆன் பண்ணிட்டா போதும். அல்லேலூயா. இப்போது அந்த கிணறு என்பது நம்முடைய ஆவி நிலை. அங்கே நிறைவு இருக்கிறது, சம்பூர்ணம் இருக்கிறது. அங்க அவருடைய தலைமுறை நீங்கள் குணமானீர்கள். நீங்கள் அவர் நம்முடைய தரத்திற்கு ஏற்றுக்கொண்டால் நம்ம ஐஸ்வர்யமானாக அங்கே இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம், நம்ம பரிசுத்தமானாக இருக்கிறோம், நாம் விடுதலையாக்கப்பட்டவனாக நம்ம அங்கே இருக்கிறோம். இப்போ அந்த மோட்டர் ரூம் தான் மனசு. அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பான மனதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ இப்போ நீங்க தான் தீர்மானிக்கலாம். நான் அதனாலதான் சொன்னேன், உங்க மனதுக்கு எஜமான் நீங்க தான். அல்லேலூயா. அப்படி என்றால் நான் இவ்வளவு தவறான எண்ணை கொண்டிருக்கின்றேன். அப்போ நீங்கள் அந்த தவறான எண்ணங்களை கோ போ அப்படின்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்க கட்டளைக்கு உங்க மனம் கீழ்ப்படியும். இப்பொழுது நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க, இல்ல என் தோட்டத்தை நான் பயிரிட போகிறேன், பிரைஸ் தி லார்ட், என் தோட்டத்தை நான் செழிப்பாக மாற்ற போகிறேன். அந்த தோட்டம் தான் உங்க வாழ்க்கை. அல்லேலூயா. வீடு என்ற தோட்டம், வேலை என்ற தோட்டம், குடும்பம் என்ற தோட்டம், பிள்ளைகள் என்ற தோட்டம், எதிர்காலம் என்ற தோட்டம், அனைத்தையும் நீங்கள் இப்போது தண்ணீர் பாய்ச்ச முடியும். பிரைஸ் தி லார்ட். மோட்டரும் மனசு, தொட்டி அந்த வாய்க்கால் என்பது உங்கள் சரீரத்திலிருந்து வெளியே போகிற காரியங்கள். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய எண்ணங்களை விரிவாக்குங்க. இங்க வேதம் சொல்லுது, தேசமே பயப்படாத. பிசாசுடைய முதல் தாக்குதல் மனதிலே என்ன ஆயுதம் வரும்னா பயம். ஆண்டவருடைய முதல் ஆயுதமே விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். பயப்படாத. அல்லேலூயா. மகிழ்ந்து கலைக்குது.
நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். இப்போது விவசாயி தீர்மானித்து விட்டான். அவனுக்கு எண்ணங்கள் புரிந்து விட்டது. என் தோட்டத்தில் இருக்கிற தண்ணி மட்டும் வற்றவே வற்றாது. நான் இதை ஏன் இத்தனை ஆண்டுகள் பயன்படுத்தாமல் இருந்தேன்? அல்லேலூயா. உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய துக்கத்துக்கும் காரணம் உங்க மனசு. உங்களுடைய தோல்விக்கும் வெற்றிக்கும் காரணம் உங்க மனசு. உங்களுடைய வறுமைக்கும் உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கும் காரணம் உங்க மனசு. உங்களுடைய தைரியத்துக்கும் பயத்துக்கும் காரணம் உங்க மனசு தான். Praise the Lord. Hallelujah. Oh, glory to Jesus. ஏன் மனசு தானா? ஆமா, நீங்கள் வெற்றியாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும், தைரியமாக வாழ முடியும். உங்கள் மனதை நீங்கள் கவனிங்கள். Praise the Lord. நீங்கள் சற்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப கடந்த நாட்களை நம்ம எதை அதிகமாக எண்ணினோம் என்று யோசித்து பாருங்க. இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசுவது என்பது மனதின் வெளிப்பாடு. இப்போ நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அந்த மோட்டர் ஆன் பண்ணிட்டா தண்ணி பாயும். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு முன்பாக அந்த தண்ணி வேஸ்ட் ஆகுறதுக்கு முன்பாக அதுக்கு அழகான வாய்க்கால்களை, தோட்டங்களை அதை என்ன செய்யணும்? நீங்க தான் உருவாக்கணும். உங்கள் எண்ணங்களை வைத்து நான் மகிழ்ச்சியை நான் உருவாக்க போறேன். அல்லேலூயா. நான் சுகத்தை உருவாக்க போறேன். நான் வெற்றி. இந்த தோட்டத்துக்கு பேர் என்ன? இந்த பகுதியில் இருக்கிற இந்த இந்த இடத்துக்கு என்ன பேரு? இங்க தக்காளி விளைய வைக்க போறேன். அவ்வளவு தோட்டக்காரர் விரும்பணும். அல்லேலூயா. இந்த பக்கம் நான் என்ன விளைய வைக்க போறேன்? நான் கத்திரிக்காய் விளைய வைக்க போறேன். இங்க என்ன? நான் வாழை மரத்தை போட போறேன். இவன் தீர்மானிக்கிறான். பாருங்க, ஒரு விவசாயி எவ்வளவு அழகா தீர்மானிக்கிறான். நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. இல்ல 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 ஆண்டவரே, உங்க கையில தான் இருக்கு. இல்ல 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 உன் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. அப்படியா? உங்களுக்காக வற்றாத நீரூற்றை உங்களுடைய தோட்டத்தின் நடுவில் கிணற்றுல தண்ணீர் ஆண்ட வச்சுட்டாரு. அதான் ஆவி நிலை. அல்லேலூயா. அவர் உங்க கூட தான் இருக்காரு. இப்ப நீங்க தான் உங்க மனசை மாற்றணும். எப்படி மாற்ற முடியும்? வேத வசனத்தை கொண்டு. அல்லேலூயா. வேத வசனத்தை கொண்டு நீங்க படிப்படியாக. இந்த மனசு சும்மா உடனே என்ன செய்யாது, சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. உடனே நீங்க சொன்னா கேட்காது. ஏனென்றால் இந்த மனம் ஏன் சில மனிதர்களுக்கு பயமான எண்ணங்கள், எனக்கு எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணம் நடந்து விடுமோ, யாருக்காவது ஆபத்து வந்து விடுமோ, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ, என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிருமோ, எனக்கு வேலை போயிருமோ, இல்லாட்டா என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயமான காரியம் நடக்கும் போதோ, இப்படி எண்ணங்கள் அநேகருக்கு ஓடிக்கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுது? தவறாக நடக்க போகுது. ஏன் இப்படி பயமான எண்ணங்கள் உங்களையும் நீங்க நேசிக்கிற நபர்கள் குறித்து உங்களுக்கு பயமான எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஏன் இப்படி பயமான எண்ணங்கள், தோல்வியான எண்ணம் ஏன் சரியா சிந்திக்க முடியலன்னா, நீங்கள் வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் அப்படிப்பட்ட பாதை. அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி, கண்ணீர். நீங்கள் எதிர்பார்த்த அந்த நன்மையை நீங்க அனுபவிக்காதனால உங்க மனசு எப்படி மாறிடுச்சுன்னா, பயம் என்ற அந்த சோலை, பயம் என்ற ஒரு விளைச்சல். எது நடந்தாலும் பயம். ஏனென்றால் வாழ்க்கையில அடிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில சோர்வையும் கண்ணீரையும் பிரச்சனையும் பார்த்து 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 சலித்து போனவர்களால சீக்கிரமாய் இந்த நல் வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. அல்லேலூயா. இதை பிசாசு பயன்படுத்தி விடுறான். உன் வாழ்க்கையே ரொம்ப சோகம் தான். அது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் இதை நாம் எப்படி சரி பண்ணலாம்? உங்களுடைய இடத்துல ஏகப்பட்ட தேவையில்லாத விளைச்சல் இருக்குது. கருவேல் மரம் இருக்குது, அது இருக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியா நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு முதல் பகுதி ஸ்டெப் என்னன்னா, நான் மகிழ்ச்சியா இருக்க தீர்மானிக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் மையம். நீங்க மகிழ்ச்சி என்பதுதான் உங்கள் மனதிலே அடிக்கிற அலாரம். அல்லேலூயா. நல்ல அலாரம். மகிழ்ச்சி எப்போதும் கரண்ட் வீட்டில் இருக்குதா? அல்லேலூயா. எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி ஏன் இல்லை? இப்போது நீங்கள் மனதை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் அந்த நபர் சொன்ன வார்த்தை உங்கள் மனதை காயப்படுத்தின உடனே மகிழ்ச்சி போயிடும். கவலையோ இருதயத்தை ஒடுக்கும், நல் வார்த்தையோ மனசடைஞ்சிருக்குமா? மகிழ்ச்சியாக. அல்லேலூயா. கவலை நம்முடைய மகிழ்ச்சி எடுத்துட்டு போயிடும். பயம் நம்முடைய மகிழ்ச்சி எடுத்துட்டு போயிடும்.
பிரச்சனைகள், பாவங்கள், எண்ணங்கள் நம்ம மகிழ்ச்சியை திருடிட்டு போயிடும். நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாருன்னா, மகிழ்ச்சியை திருட விடாத. மகிழ்ச்சியை திருட விடாத. யாருதான் பொறுப்பு? நம்ம தான் எஜமான். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு நம்ம தான் முதலாளி. அல்லேலூயா. நம்ம தோட்டத்துக்கு நம்ம தான் முதலாளி. நீங்க அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இருக்குது. கோன்னு சொன்னா அது போனா போயிடும், வானா வரும், செய்யினா செய்யும். நாம் இந்த கால வேளையில ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நான் மகிழ்ச்சியா இருக்கிற மையத்திலே நான் இருக்க தீர்மானிக்கிறேன். காரணம், எனக்குள் இயேசு மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ரொம்ப இயேசு கிறிஸ்துவ தேவனை குறித்து சில மதவாதிகள் பயமுறுத்தி விட்டார்கள். கடவுள்லாம் சீனா மலையில அக்கினியோடு இறங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இல்லைங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப சிரிப்போடு இருக்கிற ஒரு நபர். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்படி நினைக்கிறீங்களா? அவர் மாதிரி ஜாலியா இருக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, சில சோகமா இருக்கிறவங்களுக்கும் சில பேர் 2-3 பேர் ஜாலியா பேசிட்டு இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. அல்லேலூயா. இந்த சோகமா இருக்கிறவர்கள் பிரச்சனை மேல் பிரச்சனையை பார்த்தவங்களுக்கு மகிழ்ச்சி. வேணாம், இதையே இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டுல அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இவர்களுடைய ஆழம் என்னவாகி விட்டது என்றால், இவர்கள் எந்த அலவரிசையை ஏற்றுக்கொள்றாங்கன்னா, துக்கமான அலவரிசை. துக்கமான செய்தி சொல்லுங்க, ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாம் நோயினால் நிறைய அழிய போகிறது. ஆமா, நீங்க செஞ்ச பாவம் தான் இப்படி வாதிகள். ஆமா, ஐயோ, நம்ம இப்படியே தான் போகலாம். இல்ல தமிழ்நாடு செழிக்கும். அல்லேலூயா. இந்த வியாதி நீங்கும். இதான் 10 பேருக்கு இந்த பிரச்சனை. அல்லேலூயா. சாப்பிடும், அது அவங்களுக்கு இனிமையா இருந்துச்சு. முடியாது என்பது இனிமையா இருந்துச்சு மெஜாரிட்டிக்கு. இல்ல, எல்லாம் ஜெயித்து விடலாம், அவங்க கல்ல எடுத்தாங்க. அல்லேலூயா. என்னடா நீ தவறா பேசலாம்? நாமெல்லாம் 10 பேரும் மற்றவங்களை எப்படி பேசிட்டு இருக்கிறோம்? முடியல. சொன்னா இது 5 ஆண்டுகள் இன்னும் ஆகிவிடும், இன்னும் 10 ஆண்டு. ஆமா, நீ சொல்ற இல்லைங்க, இது சரியாயிடும். ஆகாது. அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய மனம் எந்த அலவரிசையை ஏற்றுக்கொள்ளுது? இப்போது நான் என்னுடைய மனசை உருவாக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போது யாராவது தீமையான பேசினாங்கன்னோ, தவறான காரியங்கள் பேசினாங்கன்னா அவங்க கூட என்னால் பேசவே முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய அலவரிசையை நான் இப்போதைய மனதை நான் சீர்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இல்லை, நான் இதை கேட்க விரும்பல. அல்லேலூயா. ஒழுக்கமுடையவையோ, கற்புடையவையோ, அன்புடையவையோ, புண்ணியம் இதுவோ, புகழைவோ, இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவைகளே பேசுங்கன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. பவர் ஆஃப் த பாசிட்டிவ் திங். உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தை ஜீவனை வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்துக்கொண்டு சொல்றாரு. நீ நன்மையே தெரிந்துக்கோ. உலகத்துக்கான கூட தெரிஞ்சுக்கிட்டான். பாருங்க, நம்ம தேவன பிள்ளைங்க ஐயோ ஆக்கினை தீர்ப்பை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறாங்க, குற்ற உணர்வை பேசி கொண்டிருக்கிறாங்க. நமக்கு இன்னும் இந்த வியாதிகள் வரும் என்று அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. எந்த அலவரிசையில நீங்க திருப்பி வைக்கிறீங்களோ, ஏர்டெல் டிஷ் வாங்கினா ஏர்டெல்ல ஒரு அலவரிசை கொடுத்துருப்போம். அல்லேலூயா. இப்ப நம்முடைய அலவரிசை தெரியுமா? மகிழ்ச்சி எங்களா இருந்த வா 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 வா. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் எங்க இருக்குதா? வா வா வா. தைரியம் எங்க இருக்குது? வா வா வா. அல்லேலூயா. பாருங்கள், நீங்க ஒரு நபரா இருக்க கூட தேசத்தை மாற்றி அமைக்க முடியும். கோலியாத்துக்கு முன்பாக 40 நாள் அளவு தேசமே இருள் இல்லை, தேசமே தவறா பேசிக் கொண்டிருந்த சவுல் ராஜாக்கு நடுவுல ஒரு தாவீது அல்லேலூயா அலவரிசையை மாற்றி விட்டான். அல்லேலூயா. பயத்தை மாற்றி விட்டான். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் அலவரிசையை மாற்ற முடியும். ஒருவேளை நீங்க சொல்றது அவங்க சங்கட்டமா இருக்கும். ஏன்னா அவங்க வேற அலவரிசையில் இருக்கிறாங்க, வேற ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. தீமையை, பிரச்சனை எதிர்பார்த்து நீங்க அது நடுவில் இல்லை, இது சரியாகிவிடும் என்று காலையில் யோசுவா போல் எழுப்புங்கள். அப்போது பாலும் தேர்வு ஓடுகிற நல்ல தேசத்தை நாம் அனுபவிக்க முடியும். நீங்க தீர்மானிச்சீங்கன்னா தேசமே மாற முடியுங்க. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க, சின்ன கூட்டத்துக்கு தமிழ்நாடு செழிக்குன்னு சொல்லிக்கிட்டு வா. அல்லேலூயா. தமிழ்நாடு செழிக்குன்னு சொல்லி எப்படி செழிக்கையா? நாங்க சொல்றோம், தாவீது நாங்க தான், காலேப் நாங்க தான், யோசுவா நாங்க தான். சுகமாகும். கொரோனாவுக்காய் போடப்பட்ட படுக்கை எல்லாம் காலியாக இருக்கிறது என்ற நியூஸை நம்ம அதை சீக்கிரத்தில் பார்க்க போயிடும். அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த அலவரிசையை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த அலவரிசையோடு இருக்கிறவங்க கூட இணைஞ்சுக்கோங்க. மற்ற அலவரிசையோடு அவங்க கூட கொஞ்சம் தள்ளி போயிருங்க. அல்லேலூயா. என் காதுகள், என் சிந்தனை நல் வார்த்தையை கேட்க நான் தீர்மானிக்கிறேன். நீ ஜீவனையை தெரிந்துக்கொள்.
நன்மையை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை கேள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து கழிவு. இப்போ மகிழ்ந்து கழிவு கூர்ந்தாதான் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியா இல்லாத வரை உங்கள் வாழ்க்கையில தேவனால நன்மை செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய தோட்டத்துல தீமையே நீங்க விதைக்கிறீங்க, ஆனா அறுவடை மட்டும் நன்மை எதிர்பார்க்கணும். இது எப்படி இருக்குங்க? ஆண்டவர் குறை சொல்றோம். சிந்திக்கிறதெல்லாம் தீமை, பேசுறதெல்லாம் தீமை, ஆனா எனக்கு அறுவடையோ ஆசீர்வாதம் வேணும். விதைக்கப்பட்ட விதைக்கு பேர் தீமை, விதைக்கு பேர் பயம், விதைக்கு பேர் கசப்பு, விதைக்கு பேர் அவிசுவாசம், விதைக்கு பேர் இருமணம், விதைக்கு பேர் குழப்பம். இதை விதைச்சுக்கிட்டு நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறீங்க, ஏன் எனக்கு இப்படி இதுவே பிரச்சனை தானே ஆண்டவர் தேடி கூடு. நான் துதிச்சு பிரச்சனை கொடு, பிரச்சனை இந்த விதையை விதைச்சிருக்கீங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அதை விதையுங்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும், அவன் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அலவரிசையில வர வேண்டும். அல்லேலூயா. அதாவது இங்க சொல்ற, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூரு. அல்லேலூயா. நீ மகிழ்ச்சியா இருந்தா உன் விண்ணப்பம் நிறைவேறும். எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். இது பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கை, ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளை சந்தோஷம் எப்போது காலை எழுந்த உடனே சந்தோஷமா நன்றி செலுத்தி கொண்டே இருந்தா நாம் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடையும். பிரைஸ் காட். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிருப்பாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப மகிழ்ச்சியானவர். அல்லேலூயா. அவர் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதாங்க புதிய உடன்படிக்கை சத்தியம். அல்லேலூயா. தேவன் எப்போதும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். நான் சொல்லி நான் படிக்க போகிறேன். ஓ பிரைஸ் காட். ஓ அற்புதமாக இருக்கிறது காலை வேளையில. அல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். அல்லேலூயா. மகிழ்ச்சிக்கு முதல் தரவுக்குள்ள நீங்க சொல்லணும், நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள, இயேசுவின் மூலம் தேவனுக்கு நான் செல்ல பிள்ளை. அல்லேலூயா. 5 பிள்ளைங்க இருக்கலாம், செல்ல பிள்ளைக்கு டபுள் போர்ஷன் கிடைக்கும். அல்லேலூயா. 2 ஆசீர்வாதம், நன்மை ஆசீர்வாதம். எல்லா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைங்க செல்ல பிள்ளை தான். ஆனால் நீங்கள் பிள்ளையா இருப்பது பாருங்க, மூத்தவனுக்கு மனநிலை வேலை. பாருங்க, ஒரு தகப்பனு 2 குமாரன் தான். மூத்தவனுடைய மனநிலை, அவனுக்கு பிள்ளையாரா இருந்தான், ஆனா மனநிலை எனக்கு ஒரு ஆணுகள் கொடுக்க மாட்டேன், கடினமான ஆணுப்பாரு எங்க அப்பா அப்படின்னு பார்த்தான். இன்னொருத்தன் பார்த்து போய் செலவழிச்சுட்டு வந்து திரும்ப வந்துட்டான், அவன் பார்த்து அனுபவிக்கிறான். ரைஸ்லா, உங்களுடைய மனநிலை இந்த கால வேளையில நான் செல்ல பிள்ளை இந்த மனநிலை கொண்டு வாங்க. அல்லேலூயா. நான் கேட்பதெல்லாம் எங்க அப்பா கொடுப்பார். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ எனக்கு எப்பொழுதும் செவி கொடுத்தபடியா. இதாங்க செல்லப்பிள்ளையோட ஜெபம். அல்லேலூயா. செல்லப்பிள்ளை ஜெபம் எப்படி தெரியுமா? எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். பாருங்க, அவர் அருகே செல்லப்பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து. அப்ப செல்லப்பிள்ளை தேவோட பிள்ளை என்ன செய்யணும்? நித்தமும் மன மகிழ்ச்சியா இருக்க நம்முடைய மனதை நாம் தான் சரி பண்ண வேண்டும். அல்லேலூயா. நித்தமும் மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிக்கொள். பாத்தீங்களா? மன மகிழ்ச்சியுடைய திறவுக்குள் எங்கே? தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுக்கு நேரம் கொடுக்கணும், இப்படி சமூகத்தில் காத்திருக்கணும், நல்லா துதிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்குங்க. பிரைஸ் காட். எப்பொழுதும், எப்பொழுதும் இந்த வார்த்தை அதான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னா எப்போதும் நீங்க அப்பா கூட இருக்கணும். உங்க மனதில் அல்லேலூயா வசனத்துல கொஞ்சம் நேரம் எடுத்து வசனம் வாசித்து துதிச்சு அவருடைய சமூகத்தில் பழகணும். பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடன் மகிழ்ந்து கொண்டு. அப்ப பூலோக மக்களோடு நம்ம கூட அவன் எப்படி இருக்காரா? மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை வரோம். நம்ம துக்கமா இருக்கிறோம்,
இந்த துக்கமான இருக்க நபருக்கு என்ன பிடிக்காது தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. நல்ல இல்லையா? பிரைஸ் காட். இப்ப மகிழ்ச்சியா இருக்க நபருக்கு என்ன பிடிக்காது தெரியுமா? துக்கத்தோடு இருக்கிறவங்கள. இப்போ நாம் அவருடைய அலவரிசையோடு இணைந்து கொள்ள வேண்டும். இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? மணமக்களுடன் கோபமா இல்லை. அல்லேலூயா. மணமக்களுடன் இன்னைக்கு இவனுக்கு வியாதியை கொடுத்தாச்சு, நாளைக்கு அவனுக்கு வியாதி கொடுப்போம் என்று அவர் அழைத்து கொண்டு இருக்கவில்லை. அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். துக்கத்தை மாற்றுகிற இயேசுவாய் சுற்றி திரிந்தார். மரணத்துக்கு ஜீவனை கொடுக்கிற இயேசுவாய் சுற்றி திரிந்தார். அவர் எங்கும் போய் அவர் போன இடங்கள் எல்லாம் சந்தோஷம் தான். ஒருவேளை துக்கம் இருக்கலாம், கல்யாண வீட்டுல துக்கம், அஞ்சோ காலியாயிருச்சு திராட்சை ரசம், ஆனா இங்க மகிழ்ச்சி கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மரண வீட்டுல ஐயோ பிள்ளை மறைத்து விட்டதே இல்ல, அங்கே மகிழ்ச்சியை உருவாக்கும் கிறிஸ்து அங்கே போனார். அல்லேலூயா. அவர் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அதனால ஆண்டவர் சொன்ன நமக்கு ஒரு கட்டளை இருக்கு. இப்போ மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு நபரும் துக்கமா இருக்கிற நபரும் எண்ணங்களிலே வேறுபடுகிறார்கள். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஏன் ஆண்டவர் நம்ம மகிழ்ச்சியா இருக்க சொல்றாருன்னா, அவருடைய அலவரிசை எப்படிப்பட்டது? மகிழ்ச்சி. ஒரு நபர், ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப துக்கப்பட்டு, ரொம்ப வாழ்க்கையை குறித்து வேதனைப்பட்டு, ஜபாரியில ரொம்ப துக்கமும் வேதனையோடு பாரத்தோடு ஜெபம் பண்ணி, ஐயோ எங்கேயாவது படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தோடு இருக்குது, இதே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு பாரத்தோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம் தோன்றியது. அவருடைய ஆவி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா இவருடைய எண்ணங்கள் பாருங்க, பரலோகத்துல போயிட்டு ஆஹா நல்லா இருக்கிறது, எங்கேயாவது இந்த ஓரமா நிறுத்திடலாம், படுக்கலாமான்னு சொல்லிட்டு படுக்கைக்கு இடம் தேடின உடனே முதல்ல பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையா. ஓ இவ்வளவு அழகா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு மனதுல ஒரு எண்ணம் வந்துச்சான், விஷாலுக்கு ஓரமா படுத்துருவோமா அப்படின்னு படுக்க போன உடனே ஆண்டவருக்கு சத்தம் கிடைச்சா, அவனை கீழே இறங்கி விட்டுருக்கப்பா. அல்லேலூயா. ஏன்ற பரலோகம் துக்கத்தோடும் பிரச்சனையோடும் கண்ணீரோடும் படுக்கிற இடம் அல்ல. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. உடனே ஒரு ஆவியை இறக்கி விட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, அந்த ஆவி கீழ் நோக்கி வந்த போது, பூமி மட்டத்துக்கிட்ட வரும்போது கவலை, வேதனை, பயம், துக்கம் எல்லாம் கேட்ச் பிடிச்சு டைம் ஜவாரி வந்துருச்சு. பார்த்தீங்களா? புவியில் குவிசை போல நாம் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியாக தீர்மானம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது, லகுவான காரியமும் அல்ல. நாம் ஒரு புவியீர்ப்பு விசையோடு தூக்கு விசை எப்படி போராடி ஒரு பிளைட் மேலே ஏறும்போது போல ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த துக்கம் ஏனென்றால் நம்மளை பல நாட்கள் துக்கத்தில் நாம் இருந்திருக்கிறோம், பல நாட்கள் வேதனையில் இருந்திருக்கிறோம், பல நாட்கள் பயத்தில் இருந்திருக்கிறோம், பல நாட்கள் தோல்வி இருக்கு. இதெல்லாம் நமக்கு அனந்தமே மாறி கூட இருக்குது. மச்சான் மாப்பிள்ளை இதை விட்டு போகாத பிடிச்சி இழுக்கும். நீங்க இது நடுவில் நான் மகிழ்ச்சியா இருக்க போகிறேன் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுத்து ஒரு வசனத்தை பிடித்து அப்படி எழுப்பி விடுங்கள். அல்லேலூயா. தாவீது தன் சகோதரர்கள் நடுவிலே தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எழுப்பி விட்டது போல கர்த்தருடைய ஆவியான காலவேளை சொல்றாரு, உங்களை நான் எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. துக்கத்திலிருந்து சந்தோஷத்துக்கும், பலவீனத்திலிருந்து பலனுக்கும், பயத்திலிருந்து தைரியத்துக்கும், தரத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கும் கர்த்தர் எழுப்ப போறாரு. அப்ப நித்தமும் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி தேவன் நமக்குள்ள இருக்காரு. எப்படி இருக்காரு? நித்தமும் கலை கொண்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் கூட அவர் துக்கமா இருக்கவில்லை. இந்த படத்தை நீங்க உங்க மனதில் கொண்டு வாங்க. அப்ப அவரோட நீங்க ஐக்கியப்படணும். என்ன ஆகணும்? மகிழ்ச்சியின் அலைவரிசைக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் காட். இல்லாவிட்டால் துக்கம் உள்ள மனிதன் ஒன்றை எண்ணிக்கொண்டிருப்பான், மகிழ்ச்சியான மனிதன் ஒன்றை எண்ணிக்கொண்டிருப்பான். இவன் எண்ணம் அவனுக்கு புரியாது, அவன் எண்ணம் அவனுக்கு புரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகத்துக்கு வரும்போது எல்லா கவலையும் என் மேல வச்சாரு. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்க ஆவியான உதவி செய்வார். நாம் எழுதுகின்ற தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே கொஞ்சமா இப்ப நீங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்க தீர்மானம் எடுக்கிறீங்க, சில எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் விடாதீங்க. பிரைஸ் காட். திரும்ப நீங்க என்ன செய்யுங்க, எனக்குள்ள மகிழ்ச்சி கிறிஸ்து இருக்கிறார். தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்த கழிப்பு. பெரிய காரியங்களை எண்ணுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இதை சகிச்சார்னா, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியின் பொருட்டு என்று எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கு. பிரைஸ் காட். உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை, அப்படியே அற்புதமான எதிர்காலத்தை சிந்திங்கள், ஒரு ஐஸ்வர்யத்தை சிந்திங்கள், வெற்றியை சிந்திங்கள், நன்மை
நன்மையை சிந்திங்க. அதை நினைச்சுக்கிட்டே இந்த சூழ்நிலையை நீங்கள் தாண்டி விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ ரேகாபா ஷகாபாலா பாலா. இயேசுவின் நாமத்தினால எங்கள் மனதில் இருக்கிற ஆண்டவரே எல்லா கவலையான எண்ணங்கள், பயமான எண்ணங்கள், தரத்திர எண்ணங்கள், துக்கத்தின் எண்ணங்கள் எங்கள் மனதை விட்டு இயேசுவின் நாமத்தால் நீங்கும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். இரத்தத்துகளை மறைச்சு கொள்ளுங்கப்பா. ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. கிருபையின் பிரசன்னத்துகளை மறைந்து கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இருப்பீர்கள். காரணம், மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கழிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you. Praise the Lord.